Hi guys, welcome back to my channel You Beautiful with Asha. இன்னைக்கு நம்மளோட வீடியோல ரோஸ் வாட்டர் நம்ம வீட்லயே எப்படி செய்யலாம் ஒரிஜினலா 100% ரிசல்ட் தரக்கூடிய ரோஸ் வாட்டர் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். சோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் பன்னீர் ரோஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஒரு பவுல் ஃபுல்லாக பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். இந்த பவுலுக்கு 2 பவுல் தண்ணி ஆல்ரெடி அடுப்பில் போட்டிருக்கணும். அது கொஞ்சம் சூடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் இப்போ நம்ம இந்த ரோஸ் பெட்டலை போட்டுடலாம். இப்போ தண்ணியில் நல்லா அந்த ரோஸ் இறங்குற மாதிரி ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபுல் ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அடுப்பில் இருக்கணும். இந்த ரோஸ் பெட்டல் நல்லா இறங்கி அதில் இருக்க கலர்லாம் இறங்கி அப்படியே வெள்ளை கலரில் ஆகிடும். ஒன்றுமே இல்லாமல் சக்கையாக மாதிரி ஆகிடும். ஸோ அதுதான் நம்மளுக்கு பார்த்தோம். நான் காட்டுறவங்களுக்கு எப்படி இருக்கும்ன்ட்டு. 5 நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி கொதிக்கும். ஸோ இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் விடலாம். அந்த தண்ணியில் நல்லா இறங்கி இருக்கும் அந்த ரோஸ் எசன்ஸ். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ டோட்டலாக ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இதோட கலரும் இறங்கிடுச்சு நல்லா. ஸோ இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். கடையில் வாங்கினா நல்லா பியூர் ஒயிட்டில் தான் ரோஸ் வாட்டர் கிடைக்கும். பட் ஒரிஜினலாக ரோஸ் வாட்டர் செஞ்சோன்னா இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். இப்போது அந்த ரோஸ் நல்லா வெள்ளேன்னு ஆகிடுச்சு. இதில் ஒன்றுமே இல்லை, நல்லா சக்கையாகிடுச்சு. அதனால் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விடலாம். நீங்கள் ஆறுறப்போ அந்த ரோஸ் பெட்டல் எடுக்க வேண்டாம். ரோஸ் பெட்டலும் இருக்கட்டும், தண்ணியிலே இருக்கட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாட்டிலுக்கு மாற்றுறப்ப அந்த ரோஸ் பெட்டலை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1 hour கிட்ட நான் நல்லா அலோவ் பண்ணிட்டேன் கூல் ஆகிறதுக்கு. நல்ல சில்லுன்னு ஆகிடுச்சு. இப்போ இந்த ரோஸ் பெடலை எடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒன்றுமே இருக்காது. ஃபுல்லாக சக்கை தான், வேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் கலரில் ஆகிடும். இதில் ஒன்றுமே யூஸ் இல்லை. அதனால் இதை நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஃபில்டரும் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தேன் கலரில் இருக்குது. நான் இதை பாட்டிலில் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த கலரில் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ வெறும்ன ரோஸ் பெடலை போட்டு தண்ணியில் நல்லா வேக வச்ச அப்புறம் இப்படி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கடையில் நம்ம ரோஸ் வாட்டர் வாங்கினா அது ஒயிட் கலரில் தான் இருக்குது. இந்த மாதிரி கலரில் இல்லை. அது என்னன்னு தெரியல. எனக்கு 3/4 லிட்டர் கிட்ட கணக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒரு பவுல் நீங்கள் ரோஸ் போட்டிங்கன்னா சூப்பராக ஒரிஜினல் ரோஸ் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக இதில் காட்டன் டிப் பண்ணி அந்த காட்டன் வச்சு அந்த பஞ்சு வச்சு உங்களோட ஃபேஸை நீங்கள் தொடச்சி எடுக்கலாம். நீங்கள் ஈவினிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இது கொஞ்சமாக எடுத்து உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தானா உங்களுக்கு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். டேன் ஆகாமல் இருக்கும். உங்களோட ஃபேஸ் ரொம்பவே நல்லது இந்த ரோஸ் வாட்டர். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரோஸ் வாட்டர் எப்படி தயாரிக்கணும்னு பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி வைங்க. எங்கே பன்னீர் ரோஸ் பார்த்தீங்கனாலும் அதை வாங்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிக்கெட் பாய்.